வணக்கம், இது உங்கள் மீனாட்சியின் கணக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் நம்பர் எண்டிங் வித் 6. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் வந்து ஸ்கொயர் நம்பர் எண்டிங் வித் 5 போட்டிருக்கேன். ஃபர்தராக அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் அதை கோத்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ எண்டிங் வித் 6, ஸ்கொயர் நம்பர் எண்டிங் வித் 6 அப்படின்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ 6 சிங்கிள் டிஜிட் நம்பர், நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. 6 × 6 36 எழுதிட்டு போயிடலாம். அதே வந்து எனக்கு வந்து இப்போ 16 இருக்குது சார் அப்படின்னாங்கன்னா 16 எண்டிங் வித் 6 இல்லைங்களா? ஸோ இதை முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16க்கு ப்ரிசீடிங் நம்பர், அதாவது முன்னாடி நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதோட ஸ்கொயர் வேல்யூ எழுதிக்கிங்க. 15 ஸ்கொயர், அவ்வளோதான். சரிங்களா? 15 ஸ்கொயர் ப்ளஸ் அந்த நம்பர் 15, அது கூட இந்த நம்பர் 16. புரியுதுங்களா? ஸோ அதாவது ப்ரிசீடிங் நம்பர் ப்ளஸ் கரண்ட் நம்பர், அதாவது 16ங்கிறது நம்மளோட நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ 15க்கு நம்ம ஸ்கொயர் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா? போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்டிங் வித் 5 அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து 1 × 2, அதாவது 15 இருந்ததுன்னா 1 × 2 5 × 5, அதுதான் நம்ம லாஜிக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 15 16 ஆட் பண்ணிங்கன்னா 31, அதை தனியாக வச்சுக்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 225 வரும். அங்கே 31 ஆட் பண்ணுங்க, அவ்வளோதான். 225 அப்படின்னா 226, ஒரு 30 ஆட் பண்ணிங்கன்னா 46, 226 36 46 56, அப்போ 256. இதுதான் வந்து 16ஓட ஸ்கொயர் வேல்யூ. புரியுதுங்களா? ஸோ இப்போ இவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ என்னது, கரண்ட் நம்பர், அதாவது ப்ரிசீடிங் நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்க, கூட வந்து அந்த நம்பர் ஆட் பண்ணும், அடுத்த நம்பர் ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ 16 அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கோம், கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து வந்து நம்ம வந்து அடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 26 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 26க்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட முன்னாடி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 25, அதோட ஸ்கொயர் வேல்யூ ப்ளஸ் 25 ப்ளஸ் 26ங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 25க்கு ஸ்கொயர் எடுக்கணும் அப்படின்னா அந்த பழைய லாஜிக்கே போய்க்கும். 2 × 3 5 × 5. சரிங்களா? அடுத்து 25 26 ஆட் பண்ணினா 51. ஓகேவா? 2 3 6, இப்போ 625 வரும் ப்ளஸ் 51 வரும். ஸோ 625 கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா 51 ஆட் பண்ணுங்க. 6 2 5 7 676. கரெக்ட்டுங்களா? ஸோ கரெக்டாக வருதுங்களா? 26ஓட ஸ்கொயர் நல்லா புரிஞ்சுக்கணும். 5 அப்படின்னா எல்லா நம்பருமே 5ல எண்ட் ஆகும். 6 நீங்கன்னா எல்லா நம்பருமே என்னது 6ல எண்ட் ஆகும். சரிங்களா? ஸ்கொயர் நம்பர் 6 அப்படிங்கும்போது எல்லா நம்பருமே எண்டிங் வித் 6. ஓகே, ஸோ இப்போ இவ்வளவுதான் லாஜிக். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து 76க்கு பார்க்க போறோம். ஸோ 76 the whole square is equal to, இப்போ நம்ம வந்து 7, அடுத்த நம்பர் வந்து நமக்கு வந்து என்னதுங்க, அதாவது நம்ம வந்து 75க்கு பார்க்கணும். முதல்ல 75 the whole square plus 75 plus 76. ஸோ 75க்கு நம்ம எழுதும்போது 7 8, அப்புறம் 5 5 சார். சரிங்களா? அதுக்கடுத்து இது வந்து 2 ஆட் பண்ணினா 151 வரும். ஸோ 7 8 சார் 56 25, அது ஒரு 151 வருங்க. அப்போ 5 6 2 5 ஒரு 151. அப்போ நம்ம ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 7 7 5, அப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து 5776 வரும். இதை வந்து நம்ம இப்போ வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு டவுட் ஃபுல்லாக இருந்ததுன்னா we have to verify. இப்போ நம்ம வந்து 76 × 76 போட்டு பார்க்குறோம். 76 × 76, 6 6 are 36, 7 6 are 42, அப்போ 45. சரிங்களா? 6 7 are 42, 7 7 are 49, 53 வருங்க. ஸோ 6 7 7 5 7 6 கரெக்டாக வருதுங்களா? 5776. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து என்னது, எண்டிங் நம்பர் 6 இருந்ததுன்னா இந்த லாஜிக் நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து பெருசா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 76 நான் சொன்னேன் இல்லைங்களா? 76 என்ன சொன்னோம்? 75 ஸ்கொயர் பிளஸ் 75 பிளஸ் 76 இல்லைங்களா? இப்போ இது வந்து என்னன்னா நம்பர். சரிங்களா? நம்பர் த ஸ்கொயர், அவ்வளவுதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பர் -1 த ஸ்கொயர் பிளஸ் இங்க வந்து நம்பர் -1, அப்புறம் அது வந்து நம்பர். இந்த மாதிரி நீங்க வந்து சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது நம்பர் ஸ்கொயர், அதாவது என்ன நம்பரோ அது நம்பர்ல இருந்து ஒன்று மைனஸ் பண்ணுங்க, அப்புறம் அந்த அதே நம்பரை ஆட் பண்ணும், அதுக்கு அடுத்த அந்த கரண்ட் நம்பர் ஆட் பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போ சிம்பிளா நம்ம வந்து தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். 6 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா எண்டிங் வித் 6 இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த நம்பர் எழுதுங்க. நம்பர் எழுதிட்டு அது வந்து ஒன்று மைனஸ் பண்ணுங்க, அதை வந்து நீங்க ஸ்கொயர்ல எழுதிடுங்க. அப்புறம் அந்த நம்பர் பிளஸ் அதோட கரண்ட் நம்பர். சரிங்களா? இதை வந்து நீங்க லாஜிக்கா யூஸ் பண்ணீங்கன்னா இட் ஷுட் பி ஈஸி. ஓகேங்களா? இது வந்து எண்டிங் வித் 6 அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் த கிளாஸ். தேங்க்யூ. ஓகே.